ஹாய் RJ Sha Family எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லியோ சாங்கை நம்ம டீகோடிங் வந்து பண்ண போகிறோம். வேற ஒரு ஆங்கிளில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த லியோ சாங்கில் 2000 பேர் வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. 8 நாள் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம தளபதி வந்து தினேஷ் மாஸ்டர் தான் டான்ஸ் மாஸ்டர். அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முடிஞ்சால் 7 நாளில் முடிச்சிருங்க. அப்படி பண்ணிங்கன்னா ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய் ஒரு நாள் நீங்கள் வந்து கம்மி பண்ணிங்கன்னா 1 கோடி ரூபாய் அவருக்கு மிச்சமாகும். அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெடிகேஷனோட தான் இந்த படத்தையும் இந்த பாட்டையும் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதில் இன்சைடில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக கூஸ்பம் கேரண்டியான இந்த வீடியோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி இந்த பாட்டு மாசாக இருந்ததோ அதுவுமே அதே மாதிரி நம்மளும் ஐடி வேலையில் ஜாயின் பண்ணி மாசாக வந்து இருக்கலாம். அதற்கு ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாவான், பைத்தா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் ஆன்லைனில் கற்றுக் கொடுத்து உங்களுக்கு ஐடி வேலையில் வந்து சேர்த்து விட்றாங்க. லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. உங்களுக்கு ஏதுவான டைமில் சாட்டர்டே சண்டேல ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க. இதை யார் நடத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 25 வருடத்துக்கு மேலாக இந்த எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் தான் ராஜலட்சுமி எட்வர்ஸ். உங்களுக்கு வந்து இஎம்ஐ முறையிலையும் ஃபீஸ் கட்ட முடியும். ஃபுல்லாக உங்களால் ஃபீஸ் கட்ட முடியலைன்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் 100% ஜாப் சப்போர்ட்டும் வந்து தராங்க. ராஜலட்சுமி எட்வர்ஸினுடைய கான்டாக்ட் லிங்க் பின் டாப்ல வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சிருக்கேன். நீங்களும் ஐடி வேலையில் ஜாயின் பண்ணி நிறையா சம்பாதிக்கலாம். ஸோ லியோ படத்தினுடைய அண்ணன் தான் தனியாக வரவா அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்த சாங்கில் அதிகமான கூஸ்பம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை போய் செக் பண்ணிங்கன்னா வந்தது எனக்கு தெரிஞ்சு இந்த சாங் தான். ஸோ இதில் ஓப்பனிங்கில் அந்த ப்ரொடியூசர் அப்படின்ற பேர் வரும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுலேயுமே வந்து இந்த கிங்கு சீட்டு கார்டை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரொடியூசர் தான் கிங் அப்படின்றத இன்டெரக்டாக லோகேஷ் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறமா நான் நோட் பண்ணது, அவருடைய பேர் வரும்போது லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வந்து வச்சுருந்தாரு. கத்தி, கப்படா இது எல்லாமே வச்சிருந்தாரு. சின்ன துப்பாக்கி, தோட்டா இது எல்லாமே இருந்தது. லியோ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து இருந்தது பார்த்தீங்களா, அந்த போஸ்டர் வந்து இருந்தது. அதை விட வந்து இந்த கூஸ்பம் வந்து எனக்கு 2 இடத்துல தான் இருந்தது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அந்த லெட்டர் ரைட் சைட் கார்னரில் வந்து வச்சுருந்தார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லெட்டர் கண்டிப்பாக இந்த மாஸ்டர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்க வந்து தன்னைத்தானே வந்து மாய்த்து கொள்வார்கள். ஸோ அந்த பசங்களை இப்படி பார்ப்பார், இவருக்கு கண்ணீரே வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். லாக்கப்பில் அந்த லெட்டர் எடுத்து பார்க்கும்போது கண்ணீர் முதல்ல அந்த கேரக்டருக்கு வந்து வரும். அந்த சீன் வந்து சூப்பரான ரைட்டிங் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அந்த அழுத விதமாக இருக்கட்டும், ஏன்னா தூக்கமே வராத கேரக்டர், அழுகையே வராத ஒரு கேரக்டர் அந்த இடத்துல ஒட்டஞ்சு அழுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனாக வந்து எனக்கு வந்து தோணுச்சு. அதனால தான் அந்த லெட்டரை அந்த இடத்துல வச்சிருக்காரு அப்படின்னு வந்து தோணுச்சு. அதே மாதிரி வெப்பன் அப்படின்னா இந்த கத்தி இது மட்டும் வெப்பன் கிடையாது, கடப்பாறை இது மட்டும் வெப்பன் கிடையாது, வளையமும் வெப்பன் தான். ஸோ அந்த காப்பை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, பவானி கேரக்டரை காலி பண்ணுறதுக்கு, ஏன்னா அது அடித்து தன்னை வந்து பவர்ஃபுல்லாக மாற்றி வச்சிருக்கு இல்லையா அந்த பவானி கேரக்டர், அந்த கேரக்டரை காலி பண்ணுறதுக்கு அந்த காப்பை வந்து பயன்படுத்தியிருப்பாரு. அதுவும் ஆயுதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேமில் அந்த காப்பையும் வந்து வச்சிருந்தார். இது லோகேஷ் கனகராஜ் அவருக்கு வச்சிருந்தது. தளபதி விஜய் கூஸ்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ல வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க தளபதியினுடைய அந்த ஸ்மைல், அந்த டான்ஸ், அவருடைய வாய்ஸில் இருக்கக்கூடிய அந்த மேஜிக், அதனால தான் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து கூஸ்பம்னு வந்திருக்கு. ஸோ தளபதியுடைய பேர் வரும்போது சிங்கத்தை வச்சிருக்காரு. இந்த படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கைதுக்கு முன்னாடி வர்ற போர்ஷன் தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதில் LCU இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேள்விப்பட்ட வரையும் வந்த ஒரு நியூஸு, கைதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டோரி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் லியோ அண்டு ரோலெக்ஸாக இருக்கட்டும், அவருக்கு ஒரு கனவு, ஒரு ரோலெக்ஸு, லியோ, விக்ரம் இவர்களெல்லாம் வச்சு, டெல்லி இவர்களெல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அவருக்கு கனவு. ஸோ ரோலெக்ஸ் அண்டு லியோவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேல் கொடுக்கு சிங்கம் அப்படின்ற லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு அப்புறம் சூர்யாவும் விஜய் அவர்களும் சேர்ந்து நடிக்கலை. ஃபியூச்சரில் அவருடைய கனவு அரசியல் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி உடைய நகர்வு நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை ரோலெக்ஸும் லியோவும் வந்தாங்க அப்படின்னா ஃபியூச்சரில் லியோ படத்தில் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி ஏதாவது ஒரு துணுக்கா விக்ரமுடைய கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி ரோலெக்ஸ் வர வாய்ப்பு இல்லை. ஃபியூச்சரில் வந்தால் செம்மையாக இருக்கும். ஸோ அதற்கான ஒரு முன்னோட்டமாக நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான், அவருக்கு வந்து கைதி படத்துடைய கதையை மன்சூர் அலிகானுக்கான எழுதியிருந்தார். அவரை பிரியாணி சாப்பிட வைக்க முடியல அந்த படத்தில், கார்த்தி அவர்கள் நடிச்சிருந்தார். அப்போ இந்த படத்தில் அவருக்கு வந்து ஒரு கறி விருந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சாப்பிட வச்சிருக்காரு. தேட்டரில் பாருங்கள், அவர் சாப்பிட்ற அந்த ஷாட்டுக்கு ஏகப்பட்ட கிளாப்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மன்சூர் அலிகான் சின்னதாக ஒரு டான்ஸும் போட்டிருக்கிறாரு. அதுக்காகவும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள், எனக்கு தெரிஞ்சு அந்த சாங்குடைய ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா டான்சர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த 2000 பேருக்கு வந்து தலை வணங்கி
ஒரு சல்யூட் அடிச்சிருக்காரு. அது ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு ரீசெண்டாக தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த பாட்டில் இருந்து அந்த ஹேர் ஸ்டைல்லே தான் வந்து கல்வி வழங்கும் மேடையிலையும் வந்து வந்திருந்தார். ஸோ ரீசெண்டாக எடுக்கப்பட்ட சாங் தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. லோகேஷ் கனகராஜ் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2000 அந்த இருக்கக்கூடிய அந்த கொரியோகிராஃபர் எல்லாருக்கும் அப்படியே போய் வந்து கை கொடுத்துட்டே வந்து அந்த போயிருந்தார். அவரும் சன் டிவியில் வெரி சூன் அனிருத்தும் லோகேஷும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறாங்க. ஸோ லோகேஷ் அவர்கள் நடிக்க போகிறாரு அப்படின்றதுக்கு அவர் ஃப்ரேமில் வந்ததும் வந்து நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் லுக்குள்ளே போனோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லுக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அதில் சொல்லியிருந்தோம் இந்த படத்தில் ஒரு ஒயில்டு அனிமலோட ஒரு ஃபைட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம ஒயில்டு அனிமலும் கழுதை புலியும் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அடிமை பெண் அந்த படத்தில் வந்து சிங்கத்தை 6 மாதம் தான் வீட்டில் வச்சிருந்து வளர்த்து அதோட பழகி ஒரு ஃபைட் வந்து பண்ணியிருப்பாரு. அப்புறம் இதுதான் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சிங்கத்தோட ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஹீரோவும் நம்மளும் ஒரு அனிமலோட ஃபைட் பண்ணோம் அப்படின்றது எல்லா பெரிய ஹீரோக்கும் வந்து மைண்டில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வேட்டைக்காரன் ஒரு படம், அதுவும் எம்ஜிஆர் அவர்களுடைய படம். அந்த படத்தில் புலியோட வந்து ஃபைட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ் ஹீரோ ஒரு கழுதை புலியோட ஃபைட் பண்ணுறது அப்படின்றது இந்த படத்தில் தான் வரப்போகுது. அதற்காக அந்த கூஸ்பம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவருடைய ஃபேஸில் அந்த கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறியும் ஒரு சின்ன கண்ணீரும் அதில் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் லுக்கில். ஸோ ஒரு கட்டுக்கடங்காத நதி ஒரு சில நேரம் கடவுளாகவும் மாறும் பேயாகவும் மாறும் அப்படின்ற ஒரு டேக்லைனோட தான் இருந்தது. லியோ லோகோவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது அந்த ஆல்டர் ஈகோ அப்படின்ற ஒரு மேட்டர் தான். ஒரு கேரக்டர் ஃபயராக இருக்குது, இன்னொரு கேரக்டர் ஐஸாக இருக்குது. ஸோ ஃபயராக இருக்கிற கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லோகோ டிசைனிங்கில் வந்து ஒரு சாக்லேட் ரேப்பர் வந்து லியோவில் வந்து வச்சுருந்தாப்புல. இந்த கேரக்டர் இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஐஸ் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் அந்த லியோவுடைய போஸ்டர் வந்து டிசைன் பண்ணியிருந்தாப்புல. அது மட்டும் இல்லாமல் 2 பல்லு பறக்கிற மாதிரி இருக்குது, பக்கத்தில் ஒரு கை வந்து துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓவரால் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான சீனோ அப்படின்னு வந்து தோணுது. அந்த ஒயில்டு அனிமல் கழுதை புலியினுடைய கிராஃபிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா துபாய், யூரோப்பு, அப்புறம் இந்தியா இப்படி பல இடங்களில் கிராஃபிக்ஸ் வேலையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆல்டர் ஈகோ அப்படின்றதுலே வந்து நமக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம், எப்படி ஸ்பைடர்மேனில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருப்பார், அதுக்கப்புறம் மக்களை காப்பாற்றுற ஒரு ஸ்பைடர்மேனாக இருப்பார். ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 2 ஷேடு, அந்த 2 கேரக்டரை தான் வந்து இந்த படத்தில் பண்ண போகிறாரு. இதில் இவருடைய அந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே வந்து இருக்கும். நான் லீனியர் ஸ்டைலில் ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து இருக்கும். அதில் கண்டிப்பாக மிரட்டுவார். லோகேஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த சாங்லேயே வந்து ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேருக்கு பக்கத்தில் வந்து அந்த லெட்ரு வந்து வச்சுருந்தார் பார்த்தீங்களா. அந்த மாஸ்டர் படத்தில் அந்த லெட்டரையும் வந்து காயின் பண்ணி வச்சுருந்தார் பார்த்தீங்களா. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் மெனக்கிட்டு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும், இது வந்து ட்ரெண்ட் ஆகணும், அது வைரல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃபர்ட் எடுக்கிறார் பார்த்தீங்களா. எப்பயுமே வந்து சொல்லுவாங்க முதல்ல வர்ற குதிரைக்கும் 2வது வரக்கூடிய குதிரைக்கும் நூலளவு தான் வித்தியாசம்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா நம்ம போடக்கூடிய எஃபர்ட் தான் நம்மளை முன்னிலையில் வச்சுருக்கோம். அப்படி முன்னிலையில் அவர் நிற்கிறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் காரணமாக இருக்குது. இதை பார்க்கும்போது நம்மளும் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்குது. நிச்சயமாக உங்களுக்கும் இந்த எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சாங் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீ